வன்முறை செயற்பாட்டின் பின்னணியை நாங்கள் எடுத்து நோக்கினால் இதுவரை காலவும் கசிந்த உண்மைகள் 5 மாதத்துக்குள் $90 மில்லியன் அமெரிக்க நாங்கள் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 3 கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறார். வன்முறையின் பின்னணி என்ன? இதே நேரத்தில் பெண் கைதிகள் கூட நேற்றைய தினம் கூரையின் மேல் ஏறி இருந்து போராட்டம் செய்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக சில சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்ற ரீதியிலும் இருந்தவர்கள், பிரதமர்கள் மற்றும் ஜனாதிபதி என்று பழைய ஆட்சியில் இருந்தவர்களுடைய அந்த சொத்துக்கள் பறிக்கப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் மதியம் ஏற்பட்ட வன்முறை செயற்பாடானது இன்று இந்த காணொலி எடுக்கும் வரை நிகழ்ந்த வண்ணமே காணப்படுகிறது. குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையிலான இந்த வன்முறை செயற்பாடானது அதிகளவில் எல்லையை மீறி செல்கிறது என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 38 கைதிகளுக்கு மேல பாதிப்படைந்திருக்கிறார். 2 கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் 10 கைதிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை நேற்றைய தினம் ஏற்பட்டது. அதே போல இன்றைய தினமும் கிட்டத்தட்ட 3 கைதிகள் இப்ப இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 3 கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறார். இன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 30 கைதிகளுக்கு மேல காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி வன்முறை செயலானது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆட்டி படைத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில அதிரடிப்படையினர், விசேட போலீசார் என்று அனைவரும் ஒன்று கூடி அந்த போராட்டங்களை, அதாவது இந்த வன்முறை செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விசாரணை கைதிகளுக்கும் மற்றும் தண்டனையை அனுபவித்து வருகின்ற கைதிகளுக்கு இடையிலான ஒரு வன்முறை செயற்பாடாகத்தான் காணப்படுகிறது. இரு தரப்புகளும் மாறி மாறி தங்களுக்கிடையே வன்முறையை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்ற ரீதியில் கூட பார்க்கப்படுகிறது. இன்னும் உண்மை நிலவரத்தை அரசாங்க தரப்பு இன்னும் வெளியிடவில்லை. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் உண்மை நிலை என்ன, இந்த வன்முறையின் பின்னணி என்ன. இதே நேரத்தில் பெண் கைதிகள் கூட நேற்றைய தினம் கூரையின் மேல் ஏறி இருந்து போராட்டம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட வன்முறை செயற்பாடுகள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வன்முறை செயற்பாட்டின் பின்னணியில் என்ன இருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த ஒரு தகவலை வழங்கியதன் அடிப்படையில் தான் இந்த வன்முறை செயற்பாடுகள் அதிகரித்து இருக்கிறது என்ற ரீதியிலே ஒரு கருத்து பரவுகிறது. அப்ப குறிப்பாக நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சிறைச்சாலை என்னதான் நடக்கிறது என்பதனை. குறிப்பாக இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக சில சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்ற ரீதியிலும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அப்போ உத்தியோகபூர்வமான நாங்கள் தகவலை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இதுவரை காலம் நாங்கள் எரிபொருளுக்கு தான் அதிக அளவிலான பணங்களை, அதாவது அந்நிய செலவாணியை நாங்கள் செலவழித்து வந்திருந்தோம். இந்த இடத்துல இன்னொரு அதிர்ச்சியான விடயம் என்று பார்த்தால், நாங்கள் உட்கொள்கிற இந்த அரிசிக்கு கிட்டத்தட்ட 5 மாதத்துக்குள் $90 மில்லியன் அமெரிக்க நாங்கள் இறக்குமதிக்காக, இந்த அரிசி இறக்குமதிக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை ஒரு விவசாய நாடு என்று அறிவோம். குறிப்பாக இந்த அரிசி போன்ற விடயங்களுக்கு நாங்கள் இறக்குமதி அதிக அளவில் நம்பி இருப்பதனால் கிட்டத்தட்ட இந்த 5 மாதத்துக்குள் மட்டும் கிட்டத்தட்ட $90 மில்லியனுக்கு அதிகமான பணத்தினை, அதாவது அமெரிக்க பணத்தினை இழந்திருக்கிறது இலங்கை என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். இது பெரும் ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை. இப்போ நான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டில். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். குறிப்பாக சாதாரண மனிதர்களுடைய மரணத்தை விட இந்த வைத்தியர்கள், அதாவது மருத்துவர்களுடைய மரணம் அதிக அளவில் நிகழ்கிறது என்ற இதில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு சாதாரண மனிதனுடைய வயது ஆயுள் காலம் 70 வருடங்கள் என்று பார்த்தால், இந்த மருத்துவர்கள், அந்த வைத்தியர்களுடைய ஆயுள் காலமானது கிட்டத்தட்ட 15 வயதினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சராசரி இது இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் சாதாரண மனிதர்களை விட வைத்தியர்களுடைய ஆயுள் காலம் குறைவு, அதாவது 15 வருடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அப்ப இது ஒரு பெரும் ஒரு பேசு பொருளாக இப்ப மாற்றமடைந்து வருகிறது. அப்ப இதற்கு காரணம் என்னென்று பார்த்தால் மன அழுத்தம், அதாவது வைத்தியர்கள் அதிக அளவில் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் ஒரு ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். கடந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை, ஒரு சட்டம் வந்தது. என்னென்னு பார்த்தால், கடந்த கால அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி, பிரதமர் என்று இருந்தவர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டது. என்ன சொத்துன்னு பார்த்தால், அரச சொத்துக்களில் அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த அரச சொத்துக்கள் வெளியேறுங்கள், அந்த கட்டிடங்கள் அதிலிருந்து வெளியேறுங்கள் என்ற ஒரு அறிக்கை வந்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த கட்டிடங்களை நாங்கள் வரியை அறுவடக்கூடிய, அதாவது நாட்டுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம் என்ற அறிக்கை இப்ப இருக்கிற அரசாங்கத்தால் விடப்பட்டிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 25 மாளிகைகள், கட்டிடங்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அவ்வாறு கைப்பற்றப்பட்ட கட்டிடங்கள். அதில் 16 கட்டிடங்கள், மாளிகைகள்
எந்த ஒரு இயங்கு நிலை இல்லாமல் பாலடைந்து செல்கின்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் விடயம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் இழுத்து மூடி இருக்கிறது என்ற ரீதியில் ஒரு சிங்கள ஊடகம் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு பெரும் பேசு பொருளாக காணப்படுகிறது. என்னென்று பார்த்தால் பழைய அமைச்சர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை, அதை மக்களுடைய பொது சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், முன்னே ஜனாதிபதிகள் முன்னே பிரதமர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று அவர்களை வெளியே அனுப்பிட்டு இப்போ அந்த கட்டிடத்தை எதுக்குமே பயன்படுத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் காணப்படுகிறது. அப்போ உண்மை நிலையை நாங்கள் பொறுத்திருந்தால் காண வேண்டும். இதற்காக வெளியேற்றப்பட்டவர்களை வெளியேற்றிவிட்டு ஏன் இந்த கட்டிடங்களை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்போ நான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது. நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இந்த கல்வி சீர்திருத்தமானது பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது. அப்போ கடந்த காலத்தில் இப்போ இருக்கிற அரசாங்கம் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் ஏற்பட்டிருந்தது. சில அந்த பாடத்திட்டங்கள் சில தகாத விடயங்கள் இணைக்கப்பட்டதெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்து பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு குளறுபடியாக நடைபெற்றிருந்தது. இப்போ இந்த இடத்துல தான் இப்போ பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பலாங்குடையில் ஒரு பாடசாலையில் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு தெரிவித்திருக்கிறார். 2027 ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்படும். அந்த சீர்திருத்தமானது பல்வேறுபட்ட மாற்றங்கள் நவீன உலகிற்கு ஏற்ற விதத்தில் இந்த பாடசாலை மாணவர்களை வடிவமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு பார்த்தால், இந்த பாடசாலையில் இருந்து வெளி உலகிற்கு செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் குறிப்பாக அரசாங்கமானது அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய உள்ளாண்ட திறன்களை வெளிக்கொண்டு வந்து இந்த போட்டி உலகிற்கு ஏற்றவாறு, அதாவது இந்த தொழில் சந்தைக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திறன்களை அபிவிருத்தியை இந்த பிள்ளைகள் மத்தியில் விதைத்து இந்த வெளி உலகிற்கு அந்த பிள்ளைகள் அனுப்பி வைப்போம், எங்களுடைய அரசாங்கம் செய்யும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய உண்மையில வரவேற்கக்கூடியவருடைய தான். குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு, அந்த பாடமாக்கி பரீட்சை எழுதுகின்ற முறையை நீக்கிவிட்டு நடைமுறை சாத்தியமான நடைமுறை கல்வியை அவர்களுக்கு வழங்குவோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்க உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்ப இருக்கிற அந்த கல்வி முறையில் பல்வேறுபட்ட குளறுபடிகள் காணப்படுகிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்ட தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்தாலும் இதுவரைக்கும் சரியான ஒரு கல்வி சீர்திருத்தத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ரீதியில் பார்க்கப்பட்டது. இப்ப இருக்கிற இந்த அரசாங்கமானது இந்த கல்வி சீர்திருத்தத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு சரியான கல்வி பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய நடைமுறை சார்ந்த எதிர்கால இந்த தொழில் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய பெற்றோர், அதாவது ஒவ்வொரு தாய்மார் தந்தைமாருடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை இவர்கள் நிறைவேற்றுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அதற்காக எந்த ஒரு முன்னாயத்தமும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வியிலும் திடீரென மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றால் சரியான ஆய்வுகள் சரியான முறையில் தான் நாங்கள் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். அப்போ பல்வேறுபட்ட ரீதியில் பல்வேறுபட்ட கோணத்தில் சிந்தித்து ஆய்வு செய்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது கூட எதிர்பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான விடயம். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, தொடர்ச்சியாக இந்த கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார விடயங்கள், இந்த அரச கட்டிடங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறது, குறிப்பாக இந்த அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு செல்கிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.